ஹாய் எவ்ரிவான், நான் உங்கள் பிரகாஷ் விராட் வெரியன். ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா, இந்தியா நியூசிலாந்தோடைய கிரிக்கெட் மேட்ச் ப்ரெடிக்ஷன் பார்க்க வந்திருக்கோம். ஓகேங்களா, நம்மளுடைய மேட்ச் வந்து லாஸ்ட்டு 3 மேட்ச் நம்ம என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணமோ அது அப்படியே நடந்திருக்கு. நீங்கள் நம்மளோட மேட்ச்சை வந்து கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விராட் வெரியன் சேனலில் பாருங்கள். உங்களுக்கு அதில் உங்களுக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக அனலைஸில் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு, WPL மேட்ச்சு, IPL மேட்ச்சும் ப்ரெடிக்ஷன் கண்டினியூஸாக பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு கிரிக்கெட் அனாலிசிஸ் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஸோ கிரிக்கெட் நாலேஜ் இப்படி இருக்கிறனால தான் நான் அந்த கிரிக்கெட் கமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுதுலேருந்து மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சாலும் அதையும் நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஓகேங்களா? ஓகே, ஹாய் எவ்ரிவான். நம்ம இன்றைக்கி இந்தியா நியூசிலாந்தோடைய 4th மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 4th மேட்ச் ஈவினிங் 7 o'clock வந்து விசாகப்பட்டினம் ஸ்டேடியத்தில் நடக்குது. விசாகப்பட்டினத்தில் லாஸ்ட்டு 2023 வேர்ல்டு கப் விளாடும்போது நம்ம கடைசியாக விளாண்டோம். அதுக்கப்புறம் இப்போ தான் விளாட போகிறோம் அங்கே போய்ட்டு. அது அங்கே இருக்குன்னா ஆந்திராவில் தான் இருக்குது. ஷீட்டிங் கெப்பாசிட்டி 28,000 கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் ஷீட் ஃபுல்லாகிடுச்சுன்னு தான் கேள்விப்பட்டேன். 30,000 ஆல்மோஸ்ட் 28,000 ஷீட்டுமே ஃபுல்லு ஷீட் ஹவுஸ் ஃபுல்லுன்னு கேள்விப்பட்டேன். இன்றைக்கி க்ரௌடும் ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேட்ச் வந்து இந்தியாவில் நடக்கிறனால வந்து இந்த மேட்ச் வந்து இப்போ இந்த கிளைமேட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து டியூ லேட்டராக வரும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது டியூ ஸ்டார்ட் ஆகும். அதனால் வந்து பேட்டிங் செகண்ட் இன்னிங் முடிக்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து பேட்டிங்கு பால் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் இது வந்து நார்மல் டயத்துக்கு ஓகே. இந்தியா ஆல்ரெடி சீரியஸ் வின் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நான் சூரியகுமார் யாதவாக இருந்த நாள் அந்த சமயத்தில் சீரியஸ் வின் பண்ணனால எல்லாத்துக்குமே வந்து பேட்டிங் சான்ஸ் கொடுக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா வேர்ல்டு கப் வந்து நியர்பை வரப்போகுது. அதனால் வந்து கம்மிங் February 7 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகுறதுனால இப்போ ரிமைனிங் இருக்க மேட்ச் எல்லாருக்குமே வந்து பேட்டிங் ஆப்ஷன் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். மெயினாக வந்து சஞ்சு சாம்சன் வந்து இன்னும் ஃபார்முக்கே வரல. இந்த மேட்ச் அவர் வந்து கண்டிப்பாக நல்ல முறையாக அடித்து வெளியே வருவார் நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். சஞ்சு சார் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுங்க. ஆப்போசிட்டில் அபிஷேக் சர்மா இருக்காங்க, கிஷன் இருக்காங்க, சூரியகுமார் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுங்க. உங்களை யாரும் 2 பால் ஆனாலும் யாரும் கேள்வி போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு வாங்க. அட்லீஸ்ட் இந்த மேட்ச் ஒரு 50 அடிக்க பாருங்கள். இந்த மேட்ச் நீங்கள் ஒரு 50 பண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களால் அடுத்த மேட்ச் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் பாலை ஸ்பேஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் தப்பான ஷாட் ஆடி அவுட் ஆகாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாலை பார்த்து ஆடுங்க. சிங்கிள் ரொட்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பால் எதுவாக வந்தால் மட்டும் அப்போ மட்டும் ஸ்டார்ட் ஆடுங்க. அது வரைக்கும் பதட்டம் இல்லாமல் விளையாடுங்க. இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் அடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி இந்த மேட்ச் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மேட்ச் வந்து இந்தியாவுக்கு நியூசிலாந்து சொல்கிறத விட சஞ்சு சாம்சனுக்கும் நியூசிலாந்துக்கும் தான் நான் சொல்லணும். ஏன்னா சஞ்சு சாம்சன் தான் இந்த மேட்ச்சில் வந்து எல்லாருமே நோட் பண்ண போகிறாங்க. அவர் எப்படி விளையாடுறாரு. மற்ற 10 பிளேயருமே வந்து கன் டீம் ஆகிட்டாங்க. இவருடைய இடம் மட்டும் தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இவர் எப்படி விளையாடுறாரோ அதை பொறுத்து தான் அவருடைய இடம் இருக்கும். இல்லைனா இசான் கிருஷ்ணா ஒரு இடத்துக்கு வந்துடுவார் அவருக்கும் அந்த மனசில் தோணும். அதனால வந்து அவருடைய இடம் வந்து அவருக்கு எப்படி தக்க வச்சுக்க போகிறாருன்னு நான் பொறுத்திருந்து பார்க்கலாம். அது எனக்குமே ஆர்வமாக தான் இருக்கேன். அது நீங்கள் எப்படி விளையாட போகிறாருன்னு நானும் அதை பார்க்கணுன்னு ஆர்வமாக தான் இருக்கேன். நீங்களே என் கூட சேர்ந்து பாருங்கள் மேட்ச்சை, நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து இன்றைக்கி வந்து சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்காது சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாலும் ஏன்னா நம்ம 3 மேட்ச்சுமே ஈஸியாக வின் பண்ணிட்டோம். அதனால வந்து நமக்கு வந்து 3rd, 4th, 5th, 6th, 7th பேட்ஸ்மேனுக்கு யாருக்குமே வந்து பேட்டிங் சான்ஸ் அதிகமாக கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு மேட்ச் ரிங்கு சிங் வந்து சான்ஸ் கிடச்சி கொஞ்சம் ஆடினார். மற்ற மேட்ச் யாருக்குமே ஃபுல் மேட்ச் கிடைக்கல. இந்த மேட்ச் எல்லாருக்கும் கிடைச்சா நல்லாயிருக்கும். அது நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து இந்தியா இன்றைக்கி கம்பல்சரி வின்னு, டாமினன்ஸ் வின்னு தான். அதில் எந்த சான்ஸும் இல்லை. இந்தியாவில் வந்து 2 சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் எதிர்பார்க்குறேன். ஒன்று வந்து ஹார்திக் பாண்டியா ஆல்ரெடி 3 மேட்ச் விளாண்டாரு. அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அவருக்கு பொதுவாக வந்து அக்ஷர் பட்டேல் இன்ஜூரியிலேருந்து வெளியே வந்துட்டார். அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து வருண் சக்கரவர்த்தி போது போன மேட்ச் பிஸ்னாய் இறங்கினார். சூப்பராக பவுலிங் போட்டார். பிஸ்னாய் ஃபீல்டிங் நல்லா பண்ணார், பவுலிங் நல்லா போட்டார். பட் T20 வந்து வருண் சக்கரவர்த்தி தான் மெயின் பவுலரு. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பிஸ்னாயே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அவர் கொஞ்சம் மேட்ச் கொடுத்து அவருடைய கான்ஃபிடென்ட் கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கணும்னா ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு இன்னொரு ஸ்பின்னர் தேவைப்படாது. குல்தீப் அதை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தேவைப்பட்டார்னா பிஸ்னாயை வந்து அவர் கூகுளி அதிகமாக போடுறாரு. பிஸ்னாயை அவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த மேட்ச் வந்து பிஸ்னாய் வந்து கண்டிப்பாக வந்து வருவார்னு நினைக்கிறேன். பிஸ்னாய் இருப்பார். வருண் சக்கரவர்த்தி இந்த மேட்ச்சில் ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஹார்திக் பாண்டியா போதும் அக்ஷர் பட்டேல் இருப்பார். இதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷனு. இந்தியா வின் த மேட்ச்சு. உங்களுக்கு வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் போடுறேன். அதில் வந்து நம்ம ஃபுல்லாக சிம்பிளாக பேசிக்கலாம். இது என்னுடைய சேனலை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ விராட் வெரியன் சேனல், பிரகாஷ் விராட் வெரியன் சேனலில் வந்து யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு ரெகுலராக வந்து தமிழ் கமெண்டில் வந்து IPL, WPL ப்ளஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டு உங்களுக்கு எல்லாமே நான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். நீங்கள் கமெண்ட் பண்ண என்னால் வந்து அடுத்தது பெஸ்ட்டாக வந்து நீங்கள் போட முடியும். என்னோடய பிளான் நிறையா வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போவேன். ஸோ ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ்.